இன்றைக்கி நாம் எங்கள் ஏரியா ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் புளிச்சக்கீரையை 2 கட்டு வாங்கியிருக்கேன். அதில் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்க போகிறோம். இந்த கீரையிலே பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கிற கீரையும் இருக்குது, புளிப்பு இல்லாத கீரையும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் தண்டு உள்ளது ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலர் தண்டு உள்ளது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்புள்ள கீரை எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஸோ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் இருக்கும், அதனால் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு டிஷ்ஷு பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அலசி அதை வச்சிடணும். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வதக்கும் போது நம்ம கீரையை வதக்க போகிறோம். ஸோ வதக்கிறதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அலசி எடுத்து வச்சிடுறோம். இதுக்கு இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணும். ஏன்னா எண்ணெயில் மட்டும்தான் இதை வதக்கி எடுக்க போகிறோன்றதுனால எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ ஒரு பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயில் நம்ம வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 ஸ்பூன் தனியாவை சேர்த்துக்கிறேன். தனியா கருகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணிடலாம். லைட் கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விடணும். தனியா கருகக்கூடாது. தனியா கருகிருச்சு அப்படின்னா டிஷ்ஷு கொஞ்சம் கசப்பாகிரும். ஸோ இப்போ லைட் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்க போகிறேன். இதில் வதக்கும்போது எதுவுமே கருகக்கூடாது. ஸோ கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே 25 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கட்டு கீரைன்றதுனால நான் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகம் போடுறேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு காரம் இந்த இதில் தான் கிடைக்க போகுது. அதனால் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உரித்து வச்சுருந்த 10 பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதில் மஸ்ட்டாக சேர்க்கணும். ஸோ இதையெல்லாம் கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை தனியாக எடுத்துக்கணும். ஸோ கருகாத அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமே பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரையும் இதில் ஆட் பண்ண போகிறதுனால எனக்கு எண்ணெய் பத்தலைங்கிறதுனா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் வதக்கி விட போகிறோம். ஸோ கீரையை பார்த்திங்கன்னா கீரையை போட்டதுமே சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா கீரையை போட்டதுமே அடியில் நல்லா வதங்கிடும். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம் கீரையை போட்டதுமே. இப்போ இது ஆயிலெலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கீரையை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா இங்கேயே வதங்கி வந்துடும். நம்ம மிக்சிக்கு தனியாக அரைச்சி எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் சிம்மில் வச்சு இது நல்லா இங்கேயே வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மூடி போட்டு வதக்க விடுங்க. சீக்கிரம் அது வதங்கி நல்லா சாஃப்டாக வந்துடும். இங்கேயுமே நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கீரையோட டேஸ்ட்டுக்கு. நான் ஃபுல்லாகவே உப்பு ஆட் பண்ணவே இல்லை. நான் ஃபைனலாக தான் நான் டேஸ்ட்டு பார்த்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வதக்கும் போதெல்லாம் உப்பு ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சால்ட் ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி அடிக்கடி மூடியை எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது அடி பிடிச்சிருன்றதுனால நம்ம அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். மற்றபடி மூடியை போட்டு தான் அதை வதங்க விடணும். மூடியை போட்டு வதங்க விடும்போது அது நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். மிக்சிக்கு நம்ம போடவே தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நான் மிக்சிக்கு நான் போட மாட்டேன். வெறும் அந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பட்டை மிளகா அதை மட்டும்தான் அரைச்சி எடுத்துப்பேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த பச்சடி ரெடி ஆயிரும். இது ஆத்தென்டிக்காக பண்ணணும்னா எங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா சிக்கன் கிரேவியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கீரையை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி அதை கிரைண்ட் பண்ணி சிக்கன் கிரேவியில் ஊற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கீரையை வேக வச்சு அதை கடைஞ்சி சிக்கன் கிரேவியில் ஊற்றிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் வீட்டில். இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. மிக்சிக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். நிறைய சேர்த்துக்க வேணாம். இந்த ஸ்டேஜ்லேயே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிருவோம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி ஊற்றாம தான் நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குறக்குறந்தான் இருக்குது. அதனால் நான் இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன்.
இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பட்டை மிளகா, தனியாலாம் அப்படி அப்படியே நிற்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த ஃபைனலாக இந்த கீரையை கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டோன்னா கீரை பச்சடி ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வதக்குனது கொஞ்சம் கீரையாகவே இருக்குது அப்படின்னா அந்த நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சடி கூடவே கீரையும் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பச்சடியில் பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சம் கீரையாக தான் இருக்கணும். அதுக்காக பயங்கர தண்டு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லைட்டாக கீரை வந்து சாப்பிடும்போது வரணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் சப்போஸ் நல்லா கீரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இது ரொம்ப மஸ்ட்டு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற காரமும் கீரையும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது பரவாயில்ல, நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கனை வந்து அரிசி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக்கலாம். அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டு பச்சடி அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், ஏன்னா நமக்கு பச்சடி வந்து அது நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில். அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்ததுமே எண்ணெய் சூடானதுமே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும் போது சிம்மில் வச்சு மட்டும்தான் வதக்கணும். ஸோ அது லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் சிக்கன் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் சிக்கன் கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். சிக்கன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நார்மலாக நான் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் வந்து அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். இந்த டைம் வந்து அது காலி ஆகிடுச்சு, அரைக்கலைங்கிறதுனால நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து வேக வைக்கணும். இதில் நான் தண்ணியெலாம் ஆட் பண்ணலைங்க, ஆயிலே தான் அது வேக போகுது. ஸோ வந்து அது நல்லா வெந்து வரத்துக்காக நான் வந்து மூடி போட்டு மூடிக்கிறேன். ஸோ நீங்கள் மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்து வந்துடணும். சேம் டைம் அடி பிடிக்காமலே பார்த்துக்கோங்க, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சடி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆயில், சிக்கன் ப்ளஸ் இந்த பச்சடி இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீக்கிரமாக வந்து அந்த பச்சடிக்குள்ளே ஆயில் இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப மஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிறது இந்த ஸ்டேஜில் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ண வேணாம், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால எதுவுமே சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. ஈவன் சால்ட்டுமே கூட சீக்கிரம் மிக்ஸ் ஆகிருக்காது, எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட்டாக இருக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து அடியும் பிடிக்காது, ப்ளஸ் நல்லா வெந்து ஆயில் திரிஞ்சு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் திரிஞ்சு வந்ததுமே டிஷ் ரெடி தான். டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் இது பிடிச்சவங்க அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க. மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது.